சீர்பெருமூலர் செழுஞ்சுடர் விளக்கே, கார்நிற மேலே கற்பக களிரே, அல்லல் வினையை அறுத்திடு ஞான வல்லபை தன்னை மருவிய மார்பா. எந்த காரியத்தை தொடங்கினாலும் விக்னமெல்லாம் நீக்கி அருள்பவர் விநாயக பெருமான். அந்த விநாயகரை துதித்து சுபஸ்ரீ அக்காவின் இனிமையான குரலில் இறை வணக்கப்பாடு. சதா சிவன் மைந்தனே. சிவன் மைந்தனே, சதா சிவன் மைந்தனே, கஜமுகனே சதா சிவன் மைந்தனே, கஜமுகனே சதா சிவன் மைந்தனே, கஜமுகனே சந்ததமுதனருள் தந்தருள் விநாயகனே சிவன் மைந்தனே, கஜமுகனே சந்ததமுதன் அருள் தந்தருள் விநாயகனே சதா சிவன் மைந்தனே. பதாரவிந்த அமலர் கதியன நோமினே, பதாரவிந்த அமலர் கதியன நோமினே, பரம்பொருளே அபயம் வரம் தருவாய் சரணம். பதாரவிந்த கதியன நோமினே, பரம்பொருளே அபயம் வரம் தருவாய் சரணம். சதா சிவன் மைந்தனே. கார்த்திகேயனின் காதல் வள்ளியை திருமணம் செய்ய காரணாதேவ கார்த்திகேயனின் காதல் வள்ளியை திருமணம் செய்ய காரணாதேவா இருபமூஷிக வாகனா உன்னை தினமும் துதித்தே என்னை ஆதரி தருவும் உருவுன்னி கழுவுன்னி கடலை தாராய் கணபதி மகிம் மறக்கும் நடி மரவதன்புடன் மகாராஜ பாட வந்தருள் சிவன் மைந்தனே, கஜமுகனே சந்ததம் உந்தருள் தந்தருள் விநாயகனே சதா சிவன் மைந்தனே, சதா சிவன் மைந்தனே, கஜமுகனே கஜமுகனே கஜமுகனே.
எங்கள் இசைக்குழுவின் அறிமுகம், நடன அமைப்பு மற்றும் நட்டுவாங்கம் எங்கள் குரு கலை நன்மணி ஸ்ரீமதி லதா அரவிந்தன் அவர்கள். வாய்ப்பாட்டு டாக்டர் அக்கரை சுபஸ்ரீ அவர்கள். ஜதி பிரேமாலயாவின் மற்றொரு குரு ஸ்ரீமதி ரங்கப்பிரியா கண்ணன் அவர்கள். மிருதங்கம் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நெல்லை எம் ஹரிஹரசுதன் அவர்கள். வயலின் திருமருகல் டாக்டர் எஸ் தினேஷ்குமார் அவர்கள். புல்லாங்குழல் திரு ஏஎஸ் நிமல்வர்ஷன் அவர்கள். இன்றைய அரங்கேற்றத்தின் தொகுப்பாளர்கள் பூமிகா, வர்ஷா மற்றும் லக்ஷனா. ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்று இறைவனை தம் மனதில் நிறுத்தி பெற்றோர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் ஆசியை வேண்டி இச்சபையில் இருந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களையும் வணங்கி தெய்வீகம் நிறைந்த இம்மேடையில் அரங்கேற்றம் ஆட வருகிறாள் குமாரி கவிஸ்ரீ. வாடி உதிரும் முன் இறைவனடி சேர்ந்தால் அருள் பிரசாத நிலைக்கு உயர முடியும் என்னும் பாடத்தை நமக்கு உணர்த்தும் மலர்களை தூவி இச்சபையை கோவில் ஆடல் கலையை வழிபாடு முறை, நடனமே ஆத்மார்த்தமான நைவேத்தியம், நாம் தேடும் பரம்பொருளே நம் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை உணர்த்த வருகிறது புஷ்பாஞ்சலி. இன்று இறைவனிற்கும் குருவிற்கும் மற்றும் சபைக்கும் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து இதோ லலிதா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் ஆட வருகிறாள் குமாரி கவிஸ்ரீ. பலத்த கரகோஷத்துடன் அவர்களை வரவேற்கவும். தரிகிடதகஜேம் தரிகிட தகஜே ஜெயம் தரிகிடதகஜேம் 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 தத்தா தத்தீம் ததோ தணம் தஜேம் தரிகிடதகஜேம் 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 தத்தா தத்தீம் தத்தோ தணம் தஜேம் தரிகிடதகஜேம் 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 தத்தாம் 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 தத்தீம் தத்தோ தணம் தஜேம் தரிகிடதகஜேம் தரிகிடதகஜேம்
தகஜே தரிகிட தகஜே தத்தா தத்தே தத்தோ தடம் தகஜே தஜ்ஜம் தகதரித தஜ்ஜம் தகதரித தஜ்ஜம் தகதரித தகரித தஜனுத ததிமித தகிட தஜ்ஜம் தகதரித ததரித ததனத தஜனுத தகிட தஜ்ஜம் தகதரித ததரித ததனத தஜனுத தகிட தஜம் ததிங்கிணதும் ததிங்கிணதும் தஜம் தஜம் ததிங்கிணதும் ததிங்கிணதும் தஜம் தஜம் ததிங்கிணதும் ததிங்கிணதும் தஜம் தகதரித ததரித ததனத தஜனுத தகிட தஜம் ததிங்கிணதும் தஜம் தஜம் ததிங்கிணதும் தஜம் தஜம் ததிங்கிணதும் தரிகிடதகஜே 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 தத்தா தத்யே தத்தோ தணம் தத்யே 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 தத்தா தத்யே தத்தோ தணம் தத்யே தத்தா தத்யே தத்தோ தணம் தத்யே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகதனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உங்கள் கரகோஷத்திற்கு நன்றி. சேவர் கொடியுடனே சிங்கார வேலவனே, அவ்வைக்கு ஆசானே, அறுபடை வீடுடையோனே, மாதவன் மருமகனே, மகேஸ்வரன் மைந்தனே, பிரம்மனுக்கு தண்டனை அளித்தாய், பரமனுக்கு பொருளுரைத்தாய், வள்ளியை மனம் புரிந்தாய், வானவர் துயர் தீர சூரனை வதம் செய்தாய். வேலுண்டு வினை இல்லை, உனை வேண்டிடும் மடியோருக்கு ஒருபோதும் துயரில்லை, வடிவேலா செந்தில் நாதா. அடுத்ததாக குமாரி கவிஸ்ரீ ஆடவிருக்கும் பாடல் மிஸ்ரம், சதுஸ்ரம் மற்றும் கண்ட நடையில் தாளமாலிகா தாளத்திலும் ராகமாலிகா ராகத்திலும் அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட திருப்புகழ் பாடல். முத்தை திருவத்தி
திருநகையத்தி கிரிஷத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரையன வாதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரிஷத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரையன வாதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பே திருவரும் முப்பத்து மூவர்க்கு தமரருமடி பேண பத்து தலை ரத்த கணிதோடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்டு பகல் வட்டு திகரில் இரவாக பக்கற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச வெகுபொருள் பட்ச துடுரட்சி தருள்வதும் ஒரு நாள் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரிஷத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரையன வாதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பை திருவரும் முப்பத்து மூவர்க்கு தமரருமடி பேண பத்து தலை ரத்த கணிதோடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்டு பகல் வட்டு திகிரில் இரவாக பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்ச தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாள் ஓம் சரவண பவ 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 தித்தித்தைய ஒத்த பரிபுர பதம் வைத்து பைரவிதி கொட்கணடிக்க கழுவுடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகையன வாத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குத்து குகு குகு குத்தி புது முக்கு பிடியன முதுகோதி பொற்புற்று உடலை வெட்டி பலியிட்டு உலகிரி குத்து படவுத்து பொறவல பெருமாள் தித்தித்தைய ஒத்த பரிபுர பதம் வைத்து பைரவிதி கொட்கணடிக்க கழுகுடு கழுதாட திக்க பரியட்ட பைரவர் தொக்கு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடயன வாத் கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புது முக்கு பிடியன முதுகோதி பொற்புற்று உடரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவொத்து பொறவல பெருமாள் குலகிரி குத்து படவொத்து பொறவல பெருமாள் குலகிரி குத்து படவொத்து பொறவல பெருமாள் ನಾದವಿಂದು ಕಲಾಧಿ ನಮೋ ನಮ ವೇದ ಮಂತ್ರ ಸ್ವರೂಪ ನಮೋ ನಮ ಜ್ಞಾನ ಪಂಡಿತ ಸ್ವಾಮಿ ನಮೋ ನಮ வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரிபால நமோ நம நாக பந்தமயூரா நமோ நம பரசூர சேததண்ட வினோத
ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாசார நீதியும் ஈரமும் குரு சீர்வாத சேவையும் மறவ ஏழ்தலம் காவேரியால் வீணை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூர ஆதரம் பயில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறிமா கையிலையில் ஏகி ஆதியந்த உலகாசுபாடிய சேரர் கொங்குவை காபு நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீபமங்கள ஜோதி நமோ தூய அம்பலீலா நமோ நம தேவ குஞ்சரி பக நமோ நம அருள் ஏறுமையிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் யானமொழ் பேசும் முகம் ஒன்றே ஊருமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே புலனுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரர் வைதைத்த முகம் ஒன்றே பள்ளியின் மனம் புணர் வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான நீருளில் வேண்டும் ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதியருணாச்சல் அமர்ந்த பெருமாளே ஆதியருணாச்சல் அமர்ந்த பெருமாளே பஞ்ச ஈஸ்வரங்கள் என்பது சிவபெருமானுக்காக இலங்கையில் கற்றப்பட்ட கோவில்களாகும். அந்த பஞ்ச ஈஸ்வரங்கள் நகுலேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், முன்னேஸ்வரம் மற்றும் தொண்டீஸ்வரன் ஆகும். இன்று குமாரி கவிஸ்ரீ ஆடவிருக்கும் கௌத்துவம் திருக்கோணமலையில் குடியிருக்கும் சிவபெருமானை பற்றிய கௌத்துவமாகும். இலங்கை ராவணன் வழிபட்ட சிவஸ்தலமும் இதுவே ஆகும். கைலாசம் தெரித்து விழுந்த உலகினை, ராவணன் அசைத்து அதிர்ந்த உலகினை திருவிரல் அமிழ்ந்து அமைந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம். அடுத்ததாக திருக்கோணேஸ்வர கௌத்துவம். ராகம் ரசாலி, தாளம் ஆதி. உங்கள் பலத்த கைத்தட்டல் ஓசையுடன் குமாரி கவிஸ்ரீயை மேடைக்கு அழைப்போம். ஜம் தக்க தின தஜம் தஜம் ஜம் தக்க நக்க ஜன்ன கிட்ட தஜம் தஜம் ஜம் தத் ஜம் தக்க தின தஜம் தஜம் ஜம் தக்க நக்க ஜன்ன கிட்ட தஜம் தஜம் ஜம் கத்தும் அலை கடல் அணைந்த ஆலயம்
அரணவன் அழகுடன் திளங்கும் ஆலயம் கத்தும் அலை கடல் அமைந்த ஆலயம் அரணவன் அழகுடன் விளங்கும் ஆலயம் கத்தும் அலை கடல் அணைந்த ஆலயம் அரணவன் அழகுடன் விளங்கும் ஆலயம் ஜம் தஜம் தக்கிட்ட தக்க ஜம் தக்க தின் தஜம் த த தஜம் ஜனகிட்ட கிட்ட தக்க ஜம் தஜம் தக்கிட்ட தக்க ஜம் தக்க தின் தஜம் த த தஜம் ஜனகிட்ட கிட்ட தக்க ஞான சம்பந்தர் பாடிய ஈஸ்வரம் திரு கோணேஸ்வரம் ஜெய ஜெய ஞான சம்பந்த பாடிய ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய ஞான சம்பந்த பாடிய ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய கத்தும் அலை கடல் அணைந்த ஆலயம் அரணவன் அழகோட விளங்கும் ஆலயம் ஞான சம்பந்த பாடிய ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய தத் தத் ஜம் தக்கிட்ட திக்கிட்ட தக்க ஜம் தத்தரி தத்தரி தக்கிட்ட திக்கிட்ட ஜம் தத் தத் ஜம் தக்கிட்ட திக்கிட்ட ரக்க ஜம் தத்தரி தத்தரி தக்கிட்ட திக்கிட்ட ஜம் கைலாயம் தெரித்து விழுந்த கிரியை ராவணன் அசைக்க அதிர்ந்த உலகினை கைலாயம் தெரித்து விழுந்த கிரியேன் ராவணன் அசைக்க அதிர்ந்த உலகினை கைலாயம் தெரித்து விழுந்த கிரியேன் ராவணன் அசைக்க அதிர்ந்த உலகினை தக்கத்தரி தத்தரி தத்தரி தா தஜம் தஜம் த த தஜம் ஜனகிட்ட கிட்ட தக தக்கத்தரி தத்தரி தத்தரி தா தஜம் தஜம் த த தஜம் ஜனகிட்ட கிட்ட தக திருவிரல் அமிழ்ந்து அமைந்த ஈஸ்வரம் திரு கோணேஸ்வரம் ஜெய ஜெய திருவிரு அமிழ்ந்து அமைந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய திருவிரல் அமிழ்ந்து அமைந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய கைலாயம் தெரித்து விழுந்த கிரியேன் ராவணன் அசைக்க அதிர்ந்த உலகினை கைலாயம் தெரித்து விழுந்த கிரியேன் ராவணன் அசைக்க அதிர்ந்த உலகினை திருவிரல் அமிழ்ந்து அமைந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய திருவிரல் அமிழ்ந்து அமைந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய கைலாயம் தெரித்து விழுந்த கிரியேன் ராவணன் அசைக்க அதிர்ந்த உலகினை திருவிரல் அமிழ்ந்து அமைந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ஜெய ஜெய தக்க ஜம் தத்த ஜம் தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜம் தக்கிட்ட திக்கிட்ட ஜம் தக்க ஜம் ரத்த ஜம் தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜம் தக்கிட்ட திக்கிட்ட ஜம் தவிக்கும் அடியர் துயரினை களைய மாலவன் சோதரி மகிழுடன் இணைய தவிக்கும் அடியரின் துயரினை களைய மாலவன் சோதரி மகிழ்வுடன் இணைய தவிக்கும் அடியரின் துயரினை களைய மாலவன் சோதரி மகிழ்வுடன் இணைய தத்தரி தத்தரி தக்கிட்ட திக்கிட்ட ஜம் ஜக்கண்ணம் ஜன்ன கிட்ட ஜம் தத்தரி தத்தரி தக்கிட்ட திக்கிட்ட ஜம் ஜக்கண்ணம் ஜன்ன கிட்ட ஜம் மன்னவன் உயர்வாய் அமர்ந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வர கவுத்துவமே மன்னவன் உயர்வயமர்ந்த ஈஸ்வரம் திருக்கோணேஸ்வர கௌத்துவமே மன்னவன்
கவிஸ்ரீயை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கவிஸ்ரீ பிரின்ஸ் ஸ்ரீவாரி பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். இவள் தனது 6 வயது முதல் குரு லதா அரவிந்தன் அவர்களிடம் பரதம் பயின்று வருகிறாள். மிக சிறிய வயதிலிருந்தே பரதத்தில் இவளுக்கு ஒரு ஆர்வம் மேலோங்கி இருந்தது. இவளது 3½ வயதில் தனது பள்ளியில் நடந்த கோகுலாஷ்டமி விழாவில் பங்கேற்று பள்ளியின் சீனியர் பிரின்சிபல் அவர்களின் பாராட்டை பெற்றாள். இறைவருளாலும் குருவருளாலும் கவிஸ்ரீயின் சலங்கை பூஜை 2019ஆம் ஆண்டில் டிசம்பர் 15ஆம் தேதி இதே மேடையில் நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலம் 5 கிரேட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றாள். இதுவரை 70க்கும் மேற்பட்ட மேடைகளில் நடனமாடியிருக்கிறாள். அவற்றுள் சில: சித்தி விநாயகர் ஆலயம், முத்துமாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ உத்ர குருவாயூரப்பன் ஆலயம், நங்கூர் ஆஞ்சநேயர் ஆலயம், அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் மற்றும் பல. இவள் பங்கேற்ற சில நாட்டியாஞ்சலிகள்: திருவாரூர், மயிலாடுதுறை, திருச்செந்தூர், வேலூர், ஒவ்வொரு நடன கலைஞரின் கனவும் கலாக்ஷேத்ராவின் மேடையாக இருக்கும். கலை முயற்சிக்கான மையம் இது. ருக்மணி அரங்கம் கலாக்ஷேத்ராவில் குரு சமர்ப்பணம் நிகழ்ச்சியில் கவிஸ்ரீக்கு வாய்ப்பு கிடைத்தது. கலையின் மதிப்புகளை மதிக்கும் குடும்பத்தை சேர்ந்த கவிஸ்ரீ நேர்மையான மற்றும் நேர்த்தியான மாணவி. A small introduction about our Guru Kalai Nanmani Srimati Lata Aravindan and her dance school Premalya Natyaniketan. Guru Srimati Lata Aravindan is an Indian Bharatanatyam dancer and choreographer and a senior disciple of the foremost exponent of the Tanjavur style of Bharatanatyam, Kalai Mamani Srimati Revati Muthuswami, the founding director of Srirangam Bharatanatyalaya. Srimati Lata Aravindan is the founding director of Premalya Natyaniketan, a Bharatanatyam dance school established at Nanganallu in the year 2002. Few of the awards that Srimati Lata Aravindan received are Kalai Nanmani Award by the Government of Tamil Nadu, Natya Chudar by Cochin Muttamil Sangam from Sri Avvai Natarajan, Shivaji Virudu in the year 2008 and 2013 by Marumalarchi Arts Academy from actor Shivakumar, Adal Kalayarasi by Team Bharadam, Professional Excellency Award by Rotary Club, Natya Acharya Nanmani Award by Dr. E.S. Sankaranarayana Trust. Few of the TV programs that Premalya students participated are Zee Tamil, Chennaiil Thiruvaiyaaru, DD Pudigai, Vijay TV Bhakti, SVBC TTD and Jaya TV. A small introduction about our Guru Srimati Rangapriya Kannan. She commenced her Bharatanatyam journey at the age of 7 under the guidance of her eminent Guru, Kalai Mamani Srimati Revati Muthuswami. She completed her degree in dance, BFA, gold medalist, Sanskrit MA gold medalist, completed diploma in Nattuvangam and teachers training in Bharatanatyam from Tanjavur, and she is also graduated MA B.Ed Hindi and BSc Computer Science. She holds pride of having an award received from Dr. Venkatraman. அடுத்ததாக நாம் காணவிருப்பது ஜத்தீஸ்வரம். இது நாட்டிய கலையில் 2வது அங்கமாக வரும். சொற்கட்டுகளை ஆதாரமாக கொண்டு அதற்கு ஸ்வரூபமான பல்லவி, அனுபல்லவி என்னும் உறுப்புக்களை கொண்டுள்ளது. ஜதியோடு ஸ்வரம் சேர்ந்து பாடல் இல்லாமல் மெய்யடவுகளை அதிகமாக்கி செய்வதே ஜத்தீஸ்வரம் என்பர்.
இது நிறுத்து வகையை சேர்ந்தது. பரதநாட்டியத்தில் ஒரு அங்கம் திருத்தம். இதில் தாளம் மிக முக்கியமானது. ஜத்தீஸ்வரத்தில் இந்த அங்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. லயப்பிரதானமான அடவு கோர்வைகளுடன் ஸ்வரக்கோர்வைகளை கோர்த்து ஹம்சானந்தி ராகத்திலும் ரூபக தாளத்திலும் ஆட வருகிறார் குமாரி கவிஸ்ரீ. தள்ளக்கு தக்கத்தை குத்தக்கத்தை கிட்டத்தோம் தா குத்தனா தரிதா தத குத்தனா தரிதை தா குத்தனா தரி தத குத்தனா தரி தா குத்தனம் தத குத்தனம் கிண்ணம் கிண்ணம் கிருதவ தரிகடத்தோம் கிண்ணம் கிண்ணம் கிருதவ தரிகடத்தோம் கிண்ணம் கிண்ணம் கிருதவ தரிகடத்தோம் Mada
re ni re sa ni re ga ma da ni sa sa ni da ma ga re ni re sa ni re ga ma da ni sa sa ni da ma ga re ni re sa re ga ma da ni sa re sa ni da sa ni da ma ga da ma ga re sa ga ni sa re ga ma ni da ga ma da ni sa re sa ni da sa ni da ma ga da ma ga re sa ga re ni re ga ma ni da ga ma da ni sa sa re ga re sa ni da ma da ni sa ni da ma ga re ga ma da ma ga re sa ni ra ni sa re ga ma da ni da ni sa ni re sa ga re sa ni da sa ni da ma ga re ga ma da ni re ga re sa ni da ni sa ni da ma ga da ma ga ma da ni sa sa ni da ma ga re ni re sa ni ra ni re ga ma da ni sa sa ni da ma ga re ni re sa ni ra ni re ga ma da ni sa அடுத்ததாக நாம் காணவிருப்பது வர்ணம். வர்ணம் என்பது கர்நாடக இசை தொகுப்பில் உள்ள ஒரு பாடல். வர்ணம் என்பது ஒப்பீட்டளவில் நீளமான துண்டு மற்றும் 40 முதல் 50 நிமிடம் வரை இருக்கலாம். இது தான வர்ணம் மற்றும் பதவர்ணம் என்று இரு வகைப்படும். வர்ணத்தில் பல்லவி, அனுபல்லவி, முக்தாயி ஸ்வரம், சரணம் என்று சரண ஸ்வரங்களை தொடர்ந்து 3 அல்லது 4 ஸ்வரங்களை கொண்டு முடிவடையும். இன்று வர்ணத்திற்கு மாற்றாக பாவயாமி ரகுராமம் என்றும் கீர்த்தனையை குமாரி கவிஸ்ரீ வழங்க இருக்கிறார். பாவயாமி ரகுராமம் என்னும் கீர்த்தனை மகாராஜா சுவாதி திருநாளால் எழுதப்பட்டது. இக்கீர்த்தனை ராகமாளிகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது சாவேரி என்னும் ராகத்தை தொடர்ந்து நாட்டை குறிஞ்சி, தன்யாசி, மோகனம், முகாரி, பூர்வி கல்யாணி, மத்தியாமவதி என்கின்ற 7 ராகங்களாலும் ரூபகச்சாப்பு தாளத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கீர்த்தனை ராமாயண காவியத்தின் முழு கதையையும் விவரிக்கிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக. தேவர்கள் அர்ச்சிக்க நாவெல்லாம் தித்திக்கும் சீதாராமனின் கதையை சித்தம் குளிர கேட்போம். ரகுகுலத்தில் தசரதரின் பட்டத்து அரசிகளாக கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று 3 இருந்தனர். ஸ்ரீமத் நாராயணன் கோசலைக்கு ராமன் என மகனாக அவதரித்தார். பூமியில் அரக்கர்கள் அட்டகாசம் அதிகமாயிற்று. ஆகவே ஸ்ரீமத் நாராயணன் அவர்களிடம் இருந்து உலகத்தையும் தேவர்களையும் காப்பாற்றவே ராமராக அவதாரம் எடுத்தார். விஸ்வாமித்திரர் தாம் இயற்ற இருக்கும் வேள்விக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும் பொருட்டு ஸ்ரீராமன், லக்ஷ்மணன் ஆகிய இருவரையும் தம்மோடு அனுப்பி வைக்கும்படி தசரதனிடம் கேட்டார். முதலில் மறுத்த தசரதன் பின்பு அனுமதி வழங்கினான். அவர்களை வேள்வி செய்ய இருக்கும் காட்டிற்கு அழைத்துச் செல்லும் வழியில் தாடகை என்ற ஓர் அரக்கி குறுக்கிட்டாள். அவளை ஸ்ரீராமன் வதம் செய்தார். அதனால் மகிழ்ச்சியுற்ற விஸ்வாமித்திரர் அநேக அஸ்திரங்களை அவர்களுக்கு உபதேசித்து அயோத்திக்கு அழைத்து வந்தார்.
அப்படி வரும்பொழுது கல்லாக சபிக்கப்பட்டு கிடந்த அகலிகை ஸ்ரீராமனின் பாதஸ்பரிசத்தால் சாப விமோச்சனம் பெற்று திரும்பவும் மானிட வடிவம் பெற்றாள். விஸ்வாமித்திரர் ராமரை ஜனகர் ஆட்சி புரியும் மிதிலைக்கு அழைத்து சென்றார். அங்கே ஜனகபுத்திரையான சீதைக்கு புரிய கணவரை தேர்ந்தெடுக்கும் சுயம்வரம் நடந்தது. அந்த மண்டபத்தில் ஒரு சிவதனுசு இருந்தது. அது யாராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நாணேற்ற முடியாத ஒன்று. அந்த வில்லை எந்த பராக்கிரமசாலி வளைத்து நாணேற்றுகிறாரோ அவருக்கு தான் பெண்ணை தருவதாக அறிவித்தார் ஜனகர். பல நாட்டு மன்னர்கள் முயன்றும் சிவதனுசு முறியவில்லை. ஸ்ரீராமன் வில்லை வளைத்து நாணேற்றி காட்டவே அவருக்கு ஜனகர் சீதையை திருமணம் செய்து கொடுத்தார். நாடு திரும்பிய ஒரு சில நாள் கழித்து தசரதன் தன் ராமனுக்கு பட்டம் சூட்ட நினைத்தார். அப்பொழுது வேலைக்காரியாக இருந்த மந்திரை கைகேயிடம் சென்று, ராமன் பட்டத்து அரசனானால் கோசலைக்கு பெருமையை ஒழிய உனக்கேது பெருமை? மேலும் ஜனகர் புதல்வியான சீதா பட்டத்து அரசியாவாள் என்று சொல்ல கைகேயி மனம் மாறினாள். எனவே தசரதர் கைகேயிக்கு வாக்களித்த 2 வரங்களை பயன்படுத்தி ஒரு வரத்தால் பரதன் ஆட்சியேறவும் மற்றொரு வரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் வனம் புகுந்தல் வேண்டும் எனவும் கைகேயி தெரிவித்தார். தசரதர் கெஞ்சியும் அவளது பிடிவாதத்தாய் மாற்ற மறுத்துவிட்டாள். தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ராமன். பரதனுக்கு ஆட்சியை அளித்துவிட்டு ராமன் காட்டிற்கு சென்றார். அவரோடு லக்ஷ்மணனும் சீதையும் புறப்பட்டனர். தன் பிரியமான மகன் கானகம் சென்றான் என கேள்விப்பட்ட தசரதன் அத்துயரம் தாழாமல் உயிர் துறந்தார். அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கியது. காட்டுக்கு சென்ற ராமனுடன் கங்கை கரையில் குகன் என்ற வேடன் நட்பு கொண்டார். அவன் உதவியால் கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்திற்கு ராமன் வந்தார். இதற்கு பின் ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் சித்திரக்கூடம் சென்று அங்கு பர்ணசாலையை அமைத்து தங்கினார்கள். இந்நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது பரதன் தன் தாய் வழிபாட்டான் நாடாகிய கேக்கய நாட்டிற்கு சென்று அயோத்திக்கு அவன் மீண்ட சமயம் தன்னை பெற்ற அன்னையின் பேராசையால் ஏற்பட்ட சம்பவங்களை தெரிந்து மிகவும் வருந்தினான். மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூடுவது என்று பட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டான். அத்துடன் வனத்திற்கு சென்று சகோதரர்களை அழைத்து வரப்போனான். சித்திரக்கூடம் சென்று தந்தையின் மரணம் செய்தியை சொன்னான். அயோத்தி நாட்டை ராமன்தான் ஆள வேண்டும் என்று வற்புறுத்தினான். ஸ்ரீராமர் மறுத்துவிட்டார். அண்ணா, அப்படியானால் நான் உங்கள் ராஜ்யத்தை உங்கள் பிரதிநிதியாகவே ஆட்சி செய்வேன். அதற்காக தாங்கள் தங்களது பாதுகைகளை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பரதன் ராமனிடம் பிரார்த்தித்தான். ஸ்ரீராமர் தனது பாதுகைகளை கொடுத்தார். அவற்றை தலைமேல் தாங்கிக் கொண்ட பரதன் அயோத்திக்கு செல்லாமல் நந்தி கிராமம் என்ற இடத்திற்கு சென்று ராமனுடைய பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அவருடைய பிரதிநிதியாகவே இருந்து அரசு காரியங்களை மேற்கொண்டான். ஒரு நாள் ராவணன் என்ற லங்கேஸ்வரனுடைய தங்கை சூர்பனகையை மூவரும் காட்டில் காண நேர்ந்தனர். அவள் ஸ்ரீராமனுடைய அழகை கண்டு மயங்கினாள். பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவடிக்குள் நுழைந்தாள் சூர்பனகை. லக்ஷ்மணனுக்கு அவள் தீய எண்ணம் தெரிந்து வந்து அவள் மூக்கையும் காதுகளையும் அறுத்து விரட்டினான். சூர்பனகை இலங்கைக்கு ஓடி தன் அண்ணனிடம் இதனை பற்றி சொன்னாள். மாயவேலை செய்வதில் அதிசாதுரியமான மாரீசன் என்ற அரக்கனை பொன்மானாக உருக்கொண்டு பஞ்சவடியில் திரிய சொன்னான் ராவணன். அவ்வாறே மாரீசனும் செய்தான். பொன்மானை கண்டதும் தனக்கு பிடித்து வருமாறு கூறினாள் சீதை. ஸ்ரீராமன் லக்ஷ்மணனை காவலாக இருக்கும்படி சொல்லி மானை துரத்தி சென்றார். அலைச்சலில் சிறந்த ராமன் அம்பு விட்டதும் மாரீசன் உயிர் இழந்தான். உயிர் விடும்போது ராமரின் குரலை போல மாற்றிக்கொண்டு ஹே சீதா என்று அலறிக்கொண்டு உயிரை விட்டான். சீதை பர்ணசாலையில் இருந்ததால் அவளுக்கு அந்த குரல் கேட்டது. அவள் அதனால், லக்ஷ்மணா, உன் அண்ணாவிற்கு ஏதோ ஆபத்து என நினைக்கிறேன், நீ விரைவாக சென்று பார் என்று வேண்டினாள். சீதையை பர்ணசாலையில் தனியே விட்டு தன் அன்னத்தை தேடிச் சென்றாள் லக்ஷ்மணன். அந்த சமயம் பஞ்சவடியில் ராவணன் வந்து பதுங்கியிருந்தான்.
ஒரு சந்நியாசியாக பிரணவசாலைக்கு வந்து பவதி பிக்ஷாம் தேஹி என்று பிக்ஷை கேட்டான். சீதை பிக்ஷை போட வந்தாள். அப்பொழுது அவளை கவர்ந்து கொண்டு விமானத்தில் ஏறி பறந்து போனான் ராவணன். இதை அறிந்து கொண்ட ஸ்ரீராமன் துயருற்றான். சுக்ரீவன் மதங்கமலையில் அனுமனோடு தங்கியிருந்தான். கிஷ்கிந்தை மன்னனாக வாலியின் சகோதரனே சுக்ரீவனாவான். அவனை அவன் அண்ணன் நாட்டை விட்டு துரித்து விட்டதால் அவனுக்கு பயம் கொண்டு மதங்கமலையில் ஒளிந்திருந்தான். அவர்களை பற்றி அறிந்து கொண்ட அனுமன் ஸ்ரீராமனிடம் மிகுந்த மதிப்பு கொண்டு சுக்ரீவனிடம் ராமன் லக்ஷ்மணரை அழைத்துச் சென்றான். பின்னர் வாலியை யுத்தத்திற்கு அழைக்கும்படி சுக்ரீவனை அனுப்பினார். வாலி சுக்ரீவனுடன் போரிட்டான். அப்படி அவர்கள் இருவரும் போரிடும் பொழுது ஸ்ரீராமர் வாலியை மறைந்து நின்று அம்பு எய்து கொண்டார். சுக்ரீவனை கிஷ்கிந்தை மன்னன் ஆக்கினார். உத்தமரான அவர் உன்னதமாவார். உலகத்தில் உள்ள அனைத்து துன்பங்களையும் போக்குவார். தசரத மைந்தன் ராமனின் கதையை இப்பொழுது காண்போம். இதோ வர்ணம் ரூபக சாப்பு தாளத்திலும் ராகமாளிகை ராகத்திலும் அமைந்துள்ளது.